ஆனா நீ எனக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டத்தையும் செஞ்சு கொண்டு வந்து என் முன்னாடி வச்சிருக்கியம்மா. இத பார்த்து தகைச்சு போயிட்டம்மா. சாப்பாடு வைமா. வை. சரிப்பா. போடுமா, போடு. போதுமா, போதும். பருப்பு வை. வைமா. சாப்பிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். என்னாச்சுப்பா? இல்ல அம்மா, இந்த பருப்பு ருசியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா செஞ்ச ருசி அப்படியே இருக்குமா. இந்த ருசியை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அப்படியே திக்கு முக்காடிட்டம்மா. இந்த வத்த குழம்பு போட. இங்க 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 வை. போதும் போதும் போதும். எனக்கு சோறு வை. அப்பா, எப்படிப்பா இருக்கு? இந்த வத்த குழம்பு ருசி கூட உங்க அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குமா. அம்மா, உங்க அம்மா செஞ்ச ருசிய இது வரைக்கும் யாரும் பண்ணதில்ல. ஆனா அதே ருசிய நீ கொண்டு வந்திருக்கமா. ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, அப்பா தண்ணி குடிங்க. அப்பா, அப்பளம் எப்படி இருக்கு? எண்ணெயில பொரிச்சதை என் உடம்புக்கு ஆகாதுன்னு சுட்ட அப்பளம் எனக்காக உங்க அம்மா செய்வா. எங்க அம்மாவுக்கு நான் சளைச்சவ இல்ல அப்படின்னு சொல்லி சுட்ட அப்பளத்தை கூட நீ விட்டு வைக்காம எனக்காக செஞ்சு கொடுத்துருக்க. பிரமாதமா, பிரமாதம். அம்மா, 25 வருஷத்துக்கு அப்புறம் பெத்த மக நீ மட்டும் கிடைக்கலாமா? உங்க அம்மா செஞ்ச சமையல் ருசி உன்னால இப்ப எனக்கு கிடைச்சிருக்குமா. உன்னை பார்த்து நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சப்பவே என் மனசு குளிர்ந்துடுச்சு. உன் சமையல சாப்பிட்ட உடனே இப்ப என் வயிறும் குளிர்ந்துருச்சுமா. உங்க அம்மா மாதிரி நீயும் சமைச்சதை பார்க்கும்போது இதத்தான் ஜீன்னு சொல்றாங்கம்மா. ஆனா பொதுவா இந்த ஜீன் மூலமா நட, பேச்சு, செயல் இதான் வரும்னு நினைச்சேன். ஆனா சமையல் கூட அப்படியே வரும்னு உன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டம்மா. நீ நல்லா இருமா. சரி, இந்தம்மா நீ ஒரு வாய் சாப்பிடு. இந்தா சாப்பிடு. அப்பா நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க அதுக்காக இல்லம்மா, சின்ன வயசுல உன்னோட தகப்பனா இருந்து உனக்கு சோறு ஊட்டுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதுக்காக தான்மா 25 வருஷம் கழிச்சு கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை இப்ப கொடுத்திருக்காருமா. இந்த அப்பா கையால ஒரு வாய் வாங்கிக்கமா. வாங்கிக்கமா, என் கையால உனக்கு ஊட்டி விடணும். சாப்பிடுமா, சாப்பிடு. இந்தம்மா சாப்பிடு சாப்பிடு.
இந்தா அந்த கூட்டோட சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா. ஏம்மா ஏம்மா உன் கண் கலங்குது? புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் எனக்கு யாரும் ஊட்டி விட்டதே இல்லப்பா. முதல் தடவையா நீங்க ஊட்டி நான் சாப்பிடுறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு பக்கம் பெத்த அப்பா கிடைச்சிட்டாருங்கிற ஆனந்தம், இப்ப பாசத்தோட நீங்க சாப்பாடு விடுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே திக்கு முக்க ஆட வைக்குதுப்பா. இந்தா சாப்பிடு சாப்பிடுமா. அப்பா என் கையால நான் உங்களுக்கு கூட்டி விடணும், அதை நீங்க சாப்பிடணும். சரிம்மா சரி சரிம்மா. கொடுங்க கொடுங்க. என்னப்பா? இல்லம்மா பூமிகா, உன் கையால சமைச்சதை சாப்பிடும்போது அமிர்தமா இருந்துச்சுமா. இப்போ ஒரு மகளா நீ எனக்கு ஓட்டி விடும்போது அந்த அமிர்தத்துக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதாம்மா இது. அதான் போதுமா. என் மனசும் வயிறு நிறைஞ்சிருச்சுமா. கூட நான் உனக்கு ஓட்டி விடுறேன். இந்தா சாப்பிடு. ரோஜா, நீயாவது என்ன ஜாமீன்ல எடுத்தியே. என் வாழ்க்கையில எப்பவுமே நான் உன்னை மறக்க மாட்டேம்மா. ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய் ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய் யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டிருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. என்ன இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்திருந்தீன்னா அந்த அர்ச்சனாவை இந்நேரம் ஒரு கை பார்த்திருந்திருப்பேன். அத்தை, நான் உங்களை ஜாமீன்ல எப்ப எடுக்கலாம் தான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் அமைஞ்சுது. அத்தை, அந்த அர்ச்சனாவோட அராஜகம் ரொம்ப ஓவரா இருக்கு அத்தை. அவளை தடுக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு ஆதரவா இருக்கணும். கண்டிப்பா ரோஜா, அவளை நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு. இப்படிதான் அவளை பழி வாங்குறேன்னு அவசரப்பட்டு சொத்தை எழுதி வாங்குனீங்க. அதனால்தான் இவ்வளவு நாள் ஜெயிலையும் இருந்தீங்க. சரி அத்தை, இப்ப அடுத்து என்னதான் பண்ண போறோம்? நான் இந்த தடவை அர்ச்சனாவை பழி வாங்குறதுக்கு எடுத்திருக்கிற ஆயுதம் அவ வச்சிருக்கிற சொத்தோ இல்ல அந்த சொத்து பத்திரமோ இல்ல. 1000 தான் இருந்தாலும் அவ எனக்கு மக. அவளை மகன்னு சொந்தம் கொண்டாடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த உரிமையை வச்சு அர்ச்சனாவுக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் ஒரு பெரிய சண்டைய வர வச்சு 2 பேரையும் பிரிச்சுடுவேன்.
அவ்வளோ ஏன் அந்த தங்கம்மாவுக்கும் அர்ச்சனாவுக்குமே சண்டை இழுத்து விட்டுருவேன். அப்ப அந்த அர்ச்சனா என்ன பண்றதுன்னு விழி பிதுங்கி முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் அந்த கொசருங்க இருக்குங்களே ஆருக்கா நீ ரமாமணி, அவங்க 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பிடுவேன். மொத்தத்துல அந்த குடும்பத்தையே பிரிச்சுடுவேன். யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இத எப்படி நீங்க நிறைவேற்ற போறீங்க? அர்ச்சனா கை கால்ல விழுந்தாவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவேன். ஆமா ரோஜா, எப்படியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன். அதுக்கப்புறம் பாரு நான் என்னென்னலாம் செய்ய போறேன்னு. பிளான் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பொறுத்திருந்து பாரு. ரோஜா, வீடு வரப்போகுது, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். இங்க பாரு ரோஜா, நீ என்ன ஜாமீன்ல எடுத்தது எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி அத்தை. சரி, நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன், நீ காரை நிறுத்து. சரி அத்தை. ரோஜா, எனக்கு முன்னாடி நீ வீட்டுல போய் இருந்துக்கோ, சரியா? சரி அத்தை. பாய். அர்ச்சனா, அர்ச்சனா, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க? என்ன அர்ச்சனா, உன் சித்தி நான் இவ்ளோ நாள் கழிச்சு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்தவங்கள வாங்க சித்தின்னு கூப்பிடாம எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறியே? ஏற்கனவே உங்களை வீட்டுக்குள்ள விட்டு பட்ட அனுபவங்கள்லாம் போதும். நீங்க வெளியில இருந்து கொடுத்த தொல்லைங்களும் போதும். ஏன் அர்ச்சனா, என்ன வீட்டுக்குள்ள விட்டா மறுபடியும் சொத்தெல்லாம் எழுதி கேப்பேன்னு பாக்குறியா? சத்தியமா கேட்க மாட்டேமா. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே இந்த சொத்துல எனக்கு சல்லி காசு வேணாம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. இத நான் நம்ப தயாரா இல்ல. ஏமா, என்ன நம்ப மாட்டியா? இங்க பாரு, இந்த சொத்துல 10 பைசா கூட வேணான்னு நான் பத்திரமே எழுதிட்டு வந்திருக்கேம்மா. இத படிச்சு பார்த்தாவது நான் பணத்துக்காக வரல, பாசத்துக்காக தான் வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கோமா. இனிமே நான் சொத்தா நினைக்கிறது
என் மருமக ரோஜா வயித்துல இருக்கிற என் பேர குழந்தைதாம்மா. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் மருமகளுக்கு சேவையா இருக்கணுங்கிறதுக்காக தாம்மா வந்திருக்கேன். அர்ச்சனா, இந்த சித்திய மன்னிச்சிடுமா. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. கால வேணாலும் நில்லுங்க. என்ன செய்றீங்க? இந்த மாதிரிலாம் செய்யறது எனக்கு பிடிக்காது. மா, உன் நடிப்பு சூப்பர்மா. பின்னி எடுக்கிறீங்க, ஏமா இப்படி நடிக்கிறீங்க? அக்கா, இவங்களை நம்பாதீங்க. இவங்க நம்ம கழுத்தை சுத்தி இருக்கிற விஷ பாம்பு. இவங்களை நம்பி வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. முத்து, நான் உன்னை பெத்தவப்பா. இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்த அம்மாவ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்றியடா. இது நியாயமா? அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்னது, நீங்க எனக்கு அம்மாவா? அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சொத்துக்காக பெத்த பையனை கூட பார்க்காம கடத்தினவங்க தானே நீங்க. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? நானா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள மரியாதை வெளில போங்க. முத்து, நான் சொத்துக்காக ஆசைப்பட்டு உனக்கும் அர்ச்சனாக்கும் துரோகம் பண்ணது உண்மைதான். ஆனா இப்ப நான் மனசு திறந்தே என் பேர குழந்தைக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். முத்து, அம்மாவை புரிஞ்சுக்கடா. பெத்த அம்மாவை நீயே இப்படி சந்தேகப்பட்டு வெளியில போன்னு சொல்லலாமா? அர்ச்சனா, நான் உண்மையாவே மனசு திருந்திதாமா வந்திருக்கேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என்ன உள்ளவான்னு கூப்பிடுமா. தங்கம்மாக்கா, என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அர்ச்சனா கிட்ட நீங்களாவது சொல்லி என்ன வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்களேன். இங்க பாரு காஞ்சனா, நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் மனசுக்கும் நல்லதாவே படல. உன்னை இந்த வீட்டுல இருன்னு சொல்றதுக்கும் போன்னு சொல்றதுக்கும் எனக்கு அதிகாரம் இல்லம்மா. என் அர்ச்சனா என்ன முடிவெடுக்கிறாளோ அதுதான் என் முடிவும். ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க சொன்னா அர்ச்சனா கேட்டுப்பா. நான் வேணா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. என்ன மன்னிச்சு. என்னம்மா, நீங்க கால்ல விழுந்தாலும் சரி கையில விழுந்தாலும் சரி, இங்க அர்ச்சனா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எங்க முடிவு. அத்தா, என்ன சொன்னா இப்படி சொல்லிட்டா? அர்ச்சனா இவங்களை இந்த வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டா நீ வேணா ஏத்துக்கிறல, ஆனா என்னால ஏத்துக்கிற முடியாது. இல்ல அர்ச்சனா, இவங்க நம்ம குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிற துரோகம் கொஞ்சமா நஞ்சமா? இந்த அருகணி பைத்தியமா நிக்கிறாள, இதுக்கு யாரு காரணம்? நீங்க தானே. இவங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டா இன்னும் என்ன செய்வாங்களோ தெரியாது. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள 2 பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறோம். இவங்களை உள்ளார விட்டோம்னா பிஞ்சு குழந்தைங்களை கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. ஐயோ, என்ன மருமகனே, நீங்க எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? இத கேட்கும் போது என் நெஞ்செல்லாம் துடிக்குது. உங்க குழந்தைங்க எனக்கு பேர குழந்தைங்க இல்லையா? எனக்கு மட்டும் குழந்தைங்க மேல பாசம் இருக்காதா? இந்த மாதிரி எல்லாம் நான் செய்வேனா? அது மட்டும் இல்ல மருமகனே, நீங்க என் கூட பிறந்த அண்ணனோட மக. உங்க அத்தை ஆனா அத மாதிரி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சுற. அத்தை மேல கொஞ்சம் கூட அனுதாபம் இல்லாம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே வேணான்னு சொல்றீங்களே, இது நியாயமா மாப்பிள்ள? அத்தை, நீங்க எதுக்கு எல்லார்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க உள்ள வாங்க. யார் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். ஏய், வாய் முடிச்சு மாறு. உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு முதல்ல உரிமை இல்ல? ரோஜா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. 1000 தான் இருந்தாலும் அர்ச்சனா தான் இந்த வீட்டு சொந்தக்காரி. நான் யாருக்கிட்டமா கெஞ்சுறேன்? என் மக கிட்ட தானே கெஞ்சுறேன். இனிமே அடிச்சாலும் அணைச்சாலும் அர்ச்சனா தாமா என் பொண்ணு. அர்ச்சனா, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கம்மா. இனிமே நான் ஒரு தப்பும் செய்ய மாட்டேம்மா. நிஜமா சொல்றேம்மா, இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேம்மா. அம்மா, இந்த அம்மாவை வெளியில போ சொன்ன
நான் எங்கம்மா போவேன்? அனாதையாதாம்மா போகணும். தயவு செஞ்ச நான் வீட்டுல சேர்த்துக்குமா. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால வீட்டுல இருக்க அனுமதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு 3 மாசம் அவகாசம் தரேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அதை பொறுத்துதான் இந்த வீட்டுல இருப்பீங்களா இல்லையான்னு நான் முடிவு பண்ணுவேன். என்ன அர்ச்சனா, அத்தைக்கே அவகாசம் தரியா? ரோஜா, சும்மா இரு. உங்க அத்தை எவ்வளவு நாளா தெரியும்? அவங்க முதல்ல எனக்கு சித்தி, அதுக்கப்புறம் தான் உனக்கு அத்தை. யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ புத்தி சொல்ல வேண்டாம். ரோஜா, நீ சும்மா இரு. அர்ச்சனாக்கு எல்லாம் தெரியும். நீ ஏடா கூடமா ஏதாவது பேசி என்ன மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காத மாதிரி பண்ணிடாத. நீ வாய மூடிட்டு பேசாம இரு. அர்ச்சனா, நீ சொன்ன மாதிரி நான் நல்லபடியா நடந்துக்கிறேமா. அப்படி இல்லைன்னா நான் சிங்கப்பூருக்கே போயிடுறேம்மா. மறுபடியும் ஏதாவது தவறு பண்ணீங்க, சிங்கப்பூர் போக மாட்டீங்க. கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருப்பீங்க. சத்தியமா அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நீ என்ன சொல்றியோ அதே மாதிரியே நான் நடந்துக்கிறேன். உள்ள வாங்க. நடிப்பு எப்படி? சூப்பர். வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க அத்தை. அத்தை, இனிமே இதுதான் உங்க ரூம். அத்தை, ஆனா நான் செம்மையா பயந்துட்டேன். நீங்க என்னமோ அர்ச்சனா கால்ல விழுறீங்க, தங்கம்மா கால்ல விழுறீங்க. அவங்க என்னமோ அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனா வீட்டுல சேர்ப்பாங்களோ இல்லையோன்னு அவ்வளோ பயந்து போயிட்டேன். ஆனா சூப்பரா போச்சு. நல்ல வேலை. வெட்டுருவேனா? இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக யார் யார் கால்ல எல்லாம் விழுந்தனோ அவங்க எல்லாரையும் ஏன் கால்ல விழ வைப்பேன். அவங்க என்ன எனக்கு 3 மாசம் டைம் தரது. இன்னும் 3 வாரத்துல இந்த குடும்பம் ஒன்னா இருக்குதான்னு பாரு. அத்தை, இதையே தான் நான் எதிர்பார்த்தேன். ஐயோ சூப்பர் அத்தை. சரி அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே? அர்ச்சனா, எனக்கா நீ டைம் கொடுக்கற? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.